கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் யாவர் மீதும் இருப்பதாக. இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கிருபை எங்கள் மீது எத்தனை பெரியதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் கெட்டுப்போவதற்கு சித்தமில்லாத ஆண்டவர், நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எங்களுக்காக எங்கள் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை தந்திருளினீரே. அதை நினைவு கூர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுடைய பிரசனங்களை மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈவு இரக்கம் அனுக்கிரகம் நிறைவாய் கடந்து வருவதாக. லெட் யுவர் கிரேஸ் அபவுண்ட் அஸ் லார்ட். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. உலகம் முழுவதிலும் இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறதான இந்த அருமையான காலகட்டத்திலே பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய இருதயம் நிறைந்து நம்முடைய ஆண்டவரை நன்றியோடு துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய பாடுகள் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதை நம்மால் மறுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் ஹோப் இன் சஃபரிங். உபத்திரவத்திலும் நம்பிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. உபத்திரவம் என்ற வார்த்தையை கேட்டாலே ஒவ்வொருடைய உள்ளமும் நடுங்குகிறது. காரணம், உபத்திரவம் நமக்கு நல்ல நினைவுகளை கொடுப்பதில்லை. அதற்கு மாறாக நிறைய பெயின்ஸை நமக்கு அது கொடுக்கிறது. கவலைப்படாதீர்கள். நான் வேதத்திலிருந்து உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது சுகமானது தான். அது ரொம்ப சுகமானது, அருமையான உணர்வுகளை கொடுக்கும். ஆனால் அது சுலபமாக இருந்துவிட முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்க வேண்டும். நாம் அகலமான வாசல் வழியாக போகிறவர்கள் அல்ல. ராஜ்யத்திற்கு, பரலோகத்திற்கு, தேவனுடைய வீட்டிற்கு செல்லுகிற வாசல் குறுகலானது. The way is narrow. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே உபத்திரவங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. உபத்திரவம் என்றாலே நம்ம பயப்படுறோம். உபத்திரவம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு வருத்தப்படுகிற ஒரு காரியமாகத்தான் இருக்குது. உபத்திரவப்படுகிற இடத்திற்கு நம்ம போகாமல் இருக்கணும்னு கூட நம்ம நினைப்போம். காரணம், உபத்திரவம் அவ்வளவு வலிகளை தருகிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் சங்கீதக்காரர் அருமையாக சங்கீதம் 119 சங்கீதம் 71வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். ஒரு விசுவாசியால் எப்படி இப்படி சொல்ல முடியும்? ஒரு பொதுவான ஒரு மனுஷனால் சொல்ல முடியாதுங்க. ஆனால் விசுவாசியால், விசுவாசம் நிறைந்தவனால் மட்டும்தான் இப்படி சொல்லவே முடியும். ஹல்லேலூயா. நாம் உபத்திரவப்பட்டது நமக்கு நல்லது. பவுல் இங்கே சொல்கிறார், உபத்திரவம் நமக்கு எதை உண்டாக்குகிறது என்றால் பொறுமையை உண்டாக்குகிறது. நான் இப்படி சொல்வேன், உபத்திரவம் நமக்கு
பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. நாம் உபத்திரவத்தை பற்றி சொல்லப்போனால் நீங்கள் நிறைய லிஸ்ட் எடுப்பீங்க. ஏனென்றால் உபத்திரவம் என்பது நாம் திரும்புகிற திசையிலெல்லாம் நம்மை சுற்றி வருகிறது. அப்போ அந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன தடவை சொல்லுவாங்க, இல்லை உபத்திரவம் பட்டு பட்டு பழகி போச்சுங்க, இப்போல்லாம் அந்த உபத்திரவப்பட்டால் கூட நான் கத்துறதில்லை, மனம் உடையதில்லைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அப்புறம் அந்த பொறுமை நமக்கு எதை உண்டாக்குகிறது என்றால் பரீட்சையை உண்டாக்குறது. அகெயின் அண்ட் அகெயின் அதே டெஸ்ட்டு, அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் இதெல்லாம் உண்டாக்கி கடைசியாக அந்த பரீட்சை நமக்கு நம்பிக்கையை தந்து விடுகிறது. இப்போ என்ன நம்பிக்கை நமக்கு வருகிறது? அவ்வளோதான், இதுக்கப்புறமா நான் ஜெயித்து விடுவேன். பிரியமானவர்களே, உபத்திரவத்தில் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் சொல்லி அந்த 4வது வசனத்திலே சொல்லுகிறார். அப்போ ஏன் நம்ம உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டணும்? அல்லது எப்படி நம்ம மேன்மை பாராட்ட முடியும்? we have a role model. he is Jesus. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரோல் மாடல். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது, பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அப்போ இதுக்கு மூல காரணம், இந்த நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு மூல காரணமாக எது இருக்கிறது? உபத்திரவம் இருக்கிறது. அப்போ உபத்திரவத்தினுடைய அவுட்கம் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா நம்பிக்கை. people of God, put your trust in Jesus, put your trust in God. நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைப்போம். உபத்திரவம் கூட உங்களுக்கு ஜெயித்து தான் கொடுக்கும். praise the Lord, hallelujah. உபத்திரவத்தில் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் சோர்ந்து போகவே கூடாது. அதாவது இதில் பார்க்குறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம எப்படி அந்த உபத்திரவத்தை நம்மளால் தாங்க முடியும்? நமக்கு முன்னே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளினூடே சென்று அதை எப்படி நாம் சகிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், உபத்திரவம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூட விரும்ப மாட்டோம் என்று. நாம் உபத்திரவம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் மரிக்க போகிறார் என்பதை அறிந்திருந்தே இந்த பூமிக்கு வந்தார். அந்த உபத்திரவத்தை குறித்து அவருக்கு நன்றாக தெரிந்ததினாலே தான் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதறி அழுதார், வியாகுலப்பட்டு அழுதார். அவருடைய வேர்வை அவருடைய இரத்த துளியெல்லாம் வேர்வை மாதிரி அங்கே தரையில் சிந்தினது. அவ்வளவு வியாகுலம் இருக்க போகிறது என்பதை அறிந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதை விட அதிகமாக சொல்லணும்னா சீஷர்களுக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், மனுஷகுமாரன் எடுத்துக்கொள்ளப்பட காலம் வரும், சீக்கிரமாக நான் உங்களை விட்டு போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் பெயின் வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டவரே, உங்களெல்லாம் விட்டு நாங்கள் போக முடியாது. பேதுரு சொல்கிறார், உமக்காக நாம் என்ன மறிச்சிடுவோம் ஆண்டவரேன்னு. ஆனால் அவரும் மறுதளித்து விட்டார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அந்த உபத்திரவத்தை பற்றி நன்றாக தெரியும். அவருக்கு இப்படிலாம் சப்ஸ்டிடியூட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உபத்திரவத்தை யார் மீதும் தள்ளிவிடவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அந்த உபத்திரவங்களினூடே சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26, 27 அதிகாரங்களை படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை குறித்து அவ்வளவும் அங்கே அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடுகளை எடுத்துரைக்கிற விதத்தில் ஒரு முழுமையான ஆத்மா ரட்சிக்கப்பட்டலாம். காரணம் என்ன தெரியுமா? நானும் நீங்கள் செஞ்ச பாவத்திற்காக இயேசு சிலுவை சுமர்ந்தார். இயேசு அந்த உபத்திரவத்தை அடைந்தார். நம்முடைய உபத்திரவங்களை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, அவர் நமக்காக பாடுபட்டார், அந்த கேடடைந்தார். அவருடைய முகம் விரும்பப்பட முடியாத அளவிற்கு அவருடைய முகம் கூட மாறி போச்சான். அந்த அளவுக்கு உபத்திரவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். உடம்பெல்லாம் காயம், எலும்புகளெல்லாம் மின்னலாம் போல இருந்தது.
அவ்வளவு உபத்திரவத்தையும் இயேசு கிறிஸ்து சகித்தார். இவையெல்லாம் நம்ம தனக்கு நடக்கப் போகிறது என்று தெரிந்தே தான் இயேசு கிறிஸ்து இந்த வழியிலே கடந்து சென்றார். He came into this world knowing all his tribulations that he is going to face. People of God, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நமக்கும் உபத்திரவங்களின் பாதை இருக்கும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனூடே நாம் பொறுமையோடு நடக்க வேண்டும். உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. பொறுமை பரீட்சையை கற்றுக் கொடுக்கிறது. அந்த பரீட்சை நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. ஆக உபத்திரவம் நமக்கு நம்பிக்கையை இறுதியிலே உண்டாக்குகிறது. அந்த நம்பிக்கையை நான் இன்னொரு வார்த்தையில் விசுவாசம் என்று கூட சொல்கிறேன். அப்போது நாம் எந்த அளவுக்கு உபத்திரவப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவையெல்லாம் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அந்த பாடுகளின் மத்தியிலே போய் என்ன செய்தார்? அதை சகிப்பது எப்படி என்பதை நமக்கு உணர்த்தியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த பாடுகளின் மத்தியிலே உபத்திரவங்கள் மத்தியிலே போகவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அவர் பாடுபட்டார். அவரை அறைந்தார்கள், அவரை முகத்தில் துப்பினார்கள், அவரை சிலுவையில் அடித்தார்கள், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதான 2ஆம் நிருபம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14 16 வரைக்கும் 14 16 வரைக்கும் நாம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We must believe in the reviving power of the Lord, our God who is in heaven. Our God in heaven, He revived Jesus Christ after His death on the 3rd day. இயேசு கிறிஸ்துவை மரித்த இயேசுவை 3ஆம் நாள் என் தேவன் உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்டதா உயிர்ப்பிக்கிற தேவன் இருக்கிறார். பவுல் சொல்றார், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ பிதாவானவர் எப்படி இயேசுவை எழுப்பினாரோ அதே போல் நாமும் எழுப்புதல் அடைவது அல்லது ஒரு உபத்திரத்திலிருந்து வெளியே வருவது இதெல்லாம் நிச்சயமாய் சாத்தியமாகும். When Christ comes, all the dead saints shall rise up. இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்த எல்லாரும் உயிரோடு எழும்புவாங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவங்களை அனுபவிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எழும்புவது அதிக நிச்சயம் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் படுகிறதான இந்த உபத்திரவத்தை குறித்து கொஞ்சமும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பின பிதாவானவர் தன்னையும் எழுப்புவார் என்று அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குறித்து பவுல் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 குறைய 40 அடிகள் ஜாட்டை அடிகள் வாங்கினார். முதுகெல்லாம் அவரை அடித்து காயப்படுத்தினாங்க. கைகள் கால்களில் ஆணி அடித்து சிலுவையில் தொங்க விட்டாங்க. இதை போல் சுவிசேஷத்தை எடுத்து சென்ற பவுலையும் அப்படி தான் கொடுமை பண்ணாங்க. அவர் சொல்கிறார், 5 முறை 1 குறைய 40 அடிகள்னு சொல்லி 5 முறை வாங்கியிருக்கிறாராம். ஒரு இரவெல்லாம் நடுக்கடலில் அவர் விட்டுருக்காங்க. நடுக்கடலில் எப்படி இருக்கும் பாருங்கள். வஸ்திரமே அவர் போட விடாமல் ஒரு படகுல போட்டு நடுக்கடலில் விட்டுட்டு இரவெல்லாம் குளிரில் கொடுமையாக இருந்திருக்கும். இதெல்லாம் யார் நிமித்தம் உபத்திரவப்பட்டார்?
இயேசு கிறிஸ்துவ நாமத்து நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், கர்த்தராகிய ஆண்டவர் மீது அவர் வைத்ததான விசுவாசத்து நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றினது நிமித்தம் இவர் ஏன் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும்? இவர் எப்படி பவுலால் இந்த பாடுகளை சகிக்க முடிந்தது? நமக்காக. இவர் சொல்கிறார்ல, நம்மளுக்காக உபத்திரவத்தை அனுபவித்து இயேசுவானவர் மரித்து அவர் தேவனால் எழுப்பப்பட்டார். அதே போல் நாமும் மரித்தாலும் தேவனால் எழுப்பப்பட போகிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவின் மரணம் இந்த அகில உலகத்திற்கும் நம்பிக்கை இழக்கும் ஒரு காரியத்தை உண்டாக்காமல் நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த இன்னும் சீக்கிரத்தில் நம்ம அந்த குட் ஃப்ரைடேவை நம்ம நினைவு கூற இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், மரித்த அந்த மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு அருமையான நாள். ஆனால் அந்த நாளிலே நாம் நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவப்பட்ட ஒரு நாள். அது நம்முடைய சரீரத்தில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய ஆத்மாவில் நாம் பரிசுத்தம் அடைந்த ஒரு அருமையான நாள். இயேசு கிறிஸ்து உபத்திரவத்துக்கு உள்ளே போய் நம்மை பாவத்திலிருந்து மீட்ட ஒரு நாள். பவுல் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் உண்மை உள்ளவராக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டார். சுவிசேஷத்து நிமித்தம் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால், சுவிசேஷத்து நிமித்தமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதமான உபத்திரவங்களாக இருந்தாலும் சரி, அதை பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள். இது இறுதியிலே உங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கும். அந்த நம்பிக்கை உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி பரலோகத்தின் வழியிலே நடத்தும் என்பதிலே கொஞ்சமும் சந்தேகமே கிடையாது. அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பவுல் அருமையாய் சொல்லியிருக்கிறார். அது ஏன் அப்படி சொல்கிறார்? ஹவு கேன் ஐ சே தட்? உண்மை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சோம்னு சொன்னால் அவருடைய வழிகளை நாமும் பின்பற்றுகிறதாக இருக்கும். அவருடைய வழிகளை நாமும் பின்பற்றுவதாக இருந்தால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. இயேசுவை தேவன் எழுப்பினது போல எங்களையும் இயேசுவானவர் எழுப்புவார் என்பதை சொல்லுகிறார். பாருங்கள், உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. உபத்திரவம் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஆகவே நாம் என்ன பண்ண போகிறதில்ல? சோர்ந்து போகிறதே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அவரை கெத்செமனே தோட்டத்தில் வைத்து கைது செய்யும் பொழுது அவர் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். பேதுரு காதை வெட்டினப்போ பேதுரை பார்த்து கடிஞ்சு கொள்கிறார். ஏன்பா நீ இந்த மாதிரி பண்ணுற? நான் கேட்டுக்கொண்டேன், என் ஆண்டவர் 12 லேகியனுக்கு அதிகமான தம்முடைய தூதர்களை அனுப்புவாரே அப்படின்னு சொல்கிறார். அப்போ he has might. அவரால் எதையும் செய்ய முடியும். அவருடைய ஒரு வார்த்தை போதுங்க. ஒரு வார்த்தை போதும், அவரால் எதையும் செய்ய முடியும். ஆனால் அவர் தன்னை உபத்திரவத்திற்கு உட்படுத்தி கொண்டார். இந்த பாடுகளினுடைய அவர் போக வேண்டும் என்று தன்னை உட்படுத்தி கொண்டார். முடிவிலே இது ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கும் என்று 2000 ஆண்டுகளாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். 2000 ஆண்டுகளாக அந்த இயேசு கிறிஸ்துவின் உபத்திரவத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டதான இந்த நன்மையை, ரட்சிப்பை, பாக்கியத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. அன்பானவர்களே, ஒரு இயேசுவானவருடைய உபத்திரவம் இத்தனை கோடி ஜனங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறது என்றால், அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்களும் உபத்திரவப்படும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நான் இன்னொரு காரியத்தை சொல்லட்டுங்களா? வசனம் சொல்லுதில்ல, அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறார்ல. அன்பானவர்களே, நீங்கள் வைக்கிற விசுவாசம், நீங்கள் ஆண்டவர் மேலே வைக்கிறதான அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாதுன்றது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். அதற்கு அநேக சாட்சிகள் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, பார்க்குறோம், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் உபத்திரம் வந்தாலே நமக்கு முதலாவது நடக்கிற காரியம் என்னென்னா, சோர்ந்து போயிடுறோம். உபத்திரம் வரும்பொழுது சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்குது. ஆனால் சோர்ந்து போகாதீங்க. எங்கள் புறமான மனுஷன் அழிந்தும்
உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. நீங்கள் நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும், புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அந்த அளவிற்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வையுங்கள். உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. பொறுமை நமக்கு பரீட்சையை உண்டாக்குகிறது. பரீட்சை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி பெற முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் முழுமையான விசுவாசம் வையுங்கள். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம் மிகவும் அருமையான ஒரு உண்மையை இந்த வசனம் கூறுகிறது. ஏசாயா 48:10, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்களை கண்டுபிடிச்சதே உபத்திரவத்தின் குகையில தான். நீங்கள் பட்டு கொண்டிருக்கிறதான எல்லா பாடுகளுக்கும் ஒரு நாள் நிச்சயம் முடிவு வரும். இயேசு கிறிஸ்துவானவர் நீங்கள் படுகிறதான எல்லா பாடுகளையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அழகாக சொல்லுகிறது, நம்முடைய பாடுகள் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. இந்த சிலுவை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே நாம் ஒன்றை நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நாம் பட வேண்டிய பாடை இயேசு பட்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய உபத்திரவங்களை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அனுபவித்து விட்டார். ஆகவே இந்த எல்லா உபத்திரவங்களும் நிச்சயமாய் உங்களுக்கு நம்பிக்கையை, விசுவாசத்தை பெருகச் செய்யும். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்கிறாரு? ஆடப்படியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இது இன்னும் நிறைய காரியமாக சொல்லலாம். சோர்ந்து போனாலே நமக்கு சிலருக்கு ஹை பிபி ஆயிடுது, சிலருக்கு லோ பிபி ஆகிடும். அதனால தான் உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷன் அப்படி அழிந்து போனாலும், பலவீனமாக இருந்தாலும், மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவி உற்சாகம் உள்ளது. ஸோ ப்ரே இன் ஸ்பிரிட், வாக் இன் ஸ்பிரிட். நாம் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்களாய் உற்சாகத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் தோல்வியாக பேசுவது இல்லைன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் சோர்ந்து போக போகிறதுக்கு இல்லை, நான் தோல்வியாக பேச போகிறது இல்லை, மரண பயம் எனக்கு இல்லை என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த உபத்திரவமோ இயேசு கிறிஸ்துவை விட்டு எங்களை பிரிக்கவே முடியாது என்று பவுல் மாதிரி நிச்சயம் எடுங்க அன்பானவர்களே. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்ததான அன்பு அவ்வளவு பெரியது. இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா உபத்திரவங்களையும் ஏற்றுக்கொண்டார். ஏன் நீங்கள் இயேசுக்காக எல்லா உபத்திரவங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அநேக வீடுகளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அநேகருடைய வீடுகளில் கூட இருக்கலாம். வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சில ரகசிய கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் படுகிற உபத்திரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுடைய உபத்திரம் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த நேரத்தில் நிச்சயமாய் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகவே கூடாது பிரியமானவர்களே. எந்த உபத்திரம் வந்தாலும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதீங்க. பவுல் சொல்கிறாரு, பசியோ பட்னியோ நாசமோசமோ தேவதூதர்களோ நிர்வாணமோ எது வந்தாலும் சரி, என் தேவனாகிய ஆண்டவர் மேலே வச்சிருக்கிறத அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, எது வந்தாலும் என் ஆண்டர்கிட்டேருந்து என்னை பிரிக்க முடியாதுன்னு என் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணி அதில் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இந்த மாதிரி நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் போய் கொண்டிருந்தாலும் அந்த உபத்திரவம் நமக்கு நம்பிக்கையை இறுதியிலே உண்டாக்குகிறது. இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் மத்தியிலே போனார், உபத்திரவங்களோட போனார். கடைசியாக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி செல்லும் போது சொல்கிறாரு, போயிட்டு சீக்கிரமாக வருவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. 2 தேவதூதர்கள்
மேலே இயேசுவானவர் ஏறி போகும்பொழுது அந்த கலிலேயராகிய மனுஷரை பார்த்து சொல்கிறார், உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக மேலே ஏறி போனாரோ அதே மாதிரி திரும்ப வருவார்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? ஸோ வி பிலீவ் இன் த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சீக்கிரமாய் வருவார். அவர் வரும்பொழுது மாசற்ற சபையாக, பழுதற்ற சபையாக, தூய மணவாட்டியாக, கரைதிரையற்ற பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு தான் சபையாகிய நீங்களும் நானும் பாடுபட வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே உபத்திரவத்தின் குகையிலிருந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முன்னே அவர் எல்லா உபத்திரங்களுக்குள்ளே கடந்து சென்றார். அவர் எப்படி உபத்திரவங்களை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. உபத்திரவங்களே வந்தாலும் நீங்கள் அதிலே சோர்ந்து போகாமல் அது உங்களுக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காதீங்க. பேதுரு இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று 3 முறையும் மறுதலித்து விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அது எவ்வளோ பெயின் உண்டாக்கிருங்க பார்த்தீங்களா? ஆனால் அந்த மனிதனை மன்னித்து ஆண்டவர் திரும்பவும் அவரை பயன்படுத்தினார். நீங்கள் உபத்திரவங்கள் வரும்பொழுது அல்லது உபத்திரம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காதீர்கள் அன்பானவர்களே. உங்களுக்காக எனக்காக உபத்திரவத்தை அனுபவித்த இயேசுவானவர் சீக்கிரமாய் வந்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்போது நீங்களும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லா உபத்திரங்களையும் சகித்து கொண்டிருந்தா பரலோகத்திற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. நாம் இப்பொழுது நன்றி செலுத்தலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததற்காக நன்றி செலுத்தி, நமக்காக அவர் அந்த பாதைக்குள்ளே கடந்து போனதுக்காக நன்றி செலுத்தி 1 நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்களும் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உபத்திரவங்கள் எங்களுக்கு அப்பா நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவர் இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கத்தான எல்லா உபத்திரவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைங்க ராஜா. அவர்கள் உபத்திரவங்களின் குகையில் இருக்கும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆகவே இவர்கள் உபத்திரவங்கள் மத்தியில் சோர்ந்து போகாமல் இருக்க கிருபை தாரும். எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நீர் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே போனீர், உபத்திரவங்களுக்குள்ளே போனீர் ராஜா. அந்த உபத்திரவங்கள் உச்சக்கட்டமான உபத்திரவத்தை அனுபவிக்கும் பொழுது கூட நீர் விட்டு கொடுக்காம எங்களை மாத்திரம் நினைத்து எங்களை ரட்சித்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டு கொடுத்த ஆண்டவர், உபத்திரவத்தின் ஊடே போய் எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர், எங்களையும் அதே மாதிரி ஆண்டவரை சத்தியத்தின் பாதையிலே நடத்தும்படி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பவுல் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, நாங்கள் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசிகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாரு ராஜா. எல்லா நாமத்திற்கும் மேலே நாமம் இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டுதான ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதியும். இவர்கள் உம்முடைய வழியிலே நடக்க கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய பாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய பாதம் பணிந்து உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களை மீட்டெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ரட்சிப்பிற்காக ஸ்தோத்திரம். நீர் சிந்தின இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பட்ட காயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி ஒருபோது உம்மை விட்டு விலகாமல் எங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் நாங்கள் சிலுவை அருகே ஓடி வந்து உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. God bless you.